ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். அழகு பொதுவாக கண்களை பற்றி வர்ணிக்கும் போது, முகத்தை பற்றி வர்ணிக்கும் போது, தலைமுடியை பற்றி வர்ணிக்கும் போது, அதே போல் உதடை பற்றியும் வர்ணிப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு காதலர்களிடையே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். இறைவனை பற்றி துதி பாடும்போது கூட நெற்றி எப்படி இருக்கிறது, கண்கள் எப்படி இருக்கிறது, மூக்கு எப்படி இருக்கிறது, அதே போல் உதடுகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி திருமாலை பற்றியும் முருகனை பற்றியும் அம்மையை பற்றியும் பாடுகின்ற நிறைய பாசுரங்களை நாம் பார்க்கிறோம். உதடு அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இல்லையா? இன்றைக்கு நாம் உதடுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய உள் ஆரோக்கியத்தை வெளிக்காட்டக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக நம்ம பார்க்கிறோம். தர்ஷனம், ஸ்பர்ஷனம், பிரஷ்னம்னு 3 விஷயம். இன்றைக்கி தான் நிறைய மெடிக்கல் டெஸ்ட்டு அது இதுன்னு வந்துருச்சு, லேபு, ஸ்கேனு. அந்த காலத்தில் எப்படி மனிதர்கள் உடலில் ஏற்படுகின்ற நோய்களை மருத்துவர்கள் புரிந்து கொண்டார்கள்? தர்ஷனம் பார்க்கும்போது இருக்கக்கூடிய மாற்றங்கள், ஸ்பர்ஷனம் எக்ஸாமினேஷன் செஞ்சு புரிஞ்சிக்கக்கூடிய மாற்றங்கள், பிரஷ்னம் அனுமானத்தின் மேலும் உடம்பில் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கான்னு கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய மாற்றங்கள். அதில் இந்த தரிசனம் சொல்ல வரக்கூடாது, பார்வையாக பார்த்து புரிந்து கொள்வது. அதில் உதடுடைய ஆரோக்கியத்தை பற்றி 5 விஷயங்களை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முதலாவது, உங்களுடைய உதடு அதிகமாக வறண்டு போகிறது அப்படின்னா உங்களுக்கு வாதத்துடைய தன்மை அதிகமாகி உங்களுக்கு மலச்சிக்கல் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். யாரோட உதடாவது கண்டினியூஸாக ட்ரையாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ உதடுடைய வறட்சி அப்படிங்கிறது நேரடியாகவே வாதத்துடைய சீற்றம், மூட்டு வலிகள், தோல் அரிப்பு, தோல் நோய்கள், கடுமையான மலச்சிக்கல், நரம்பு நோய்கள் இதெல்லாம் நமக்கு ஏற்படுவதற்கு முன்பு தோல் வறண்டு போகின்ற நோய்களாக இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோய்கள் ஏற்படுவதற்கு முன்பு ப்ரிமானிட்டரி சிம்டம்னு சொல்லக்கூடிய பூர்வ ரூபம் அப்படின்னு நம்ம உடம்புல என்ன தெரியும்னா, தேவையில்லாமல் உதடுடைய வறட்சி இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதடில் அதிகமாக வெடிப்புகள் ஏற்படும் போது, நம்மளாம் அந்த வெடிப்புகள் ஏற்படுவதை குளிரால் ஏற்படுவது, சூடால் ஏற்படுவதுன்னு நினைக்கிறோம். உதடுகள் அதிகமாக வெடிப்புகள் ஏற்படுது அப்படின்னாலே உங்களுக்கு ஆசனவாயில் மூல நோயோ அல்லது பவித்திர நோயோ ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். பொதுவாக வாயும் ஆசன வாயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆசன வாயை யாரும் பார்க்குறதில்ல, ஆனால் வாயும் ஆசன வாயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உடல் சூடு அடையும் போது, உடலில் அதிகமாக வெப்பம் ஏற்படும் போது, உண்ணுகின்ற உணவில் ஒவ்வாமை ஏற்படும் போது முதல் அறிகுறி உடல் வெளிப்படுத்துவது, பித்த மிகுதி உடலில் ஏற்படும் போது முதல் அறிகுறி உடல் வெளிப்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா உதட்டில் ஏற்படுகின்ற வெடிப்புகளும் காயங்களும் தான். ஸோ யாருக்கெல்லாம் அடிக்கடி உதடு வெடிக்குது, காயங்கள் ஏற்படுது, உங்களுடைய ஆசனவாயை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். பித்தம் சார்ந்த உணவுகளாக இருக்கக்கூடிய புளிப்பு, காரம், அந்த சுவைகள், உப்பு சார்ந்த சுவைகளை தவிர்க்க வேண்டும். உதடு நன்றாக இருந்தது, திடீரென்று கருமை நிறமாக மாற ஆரம்பித்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பெருங்குடலில் ஏதோ ஒரு நோயோ, மூல நோயோ அல்லது நமக்கு குடலிறக்க நோயோ ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம். இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய வைத்திய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோமே தவிர அனுபவமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் பார்ப்பது கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கு உதடுகள் உங்களுக்கு கருப்பாக மாற ஆரம்பிக்கிறது அப்படின்னாலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்கு குடலிறக்க நோய் அல்லது கருப்பை இறங்குகின்ற நோய் அல்லது விரைவீக்கம் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டு இருக்கிறதுனா உதடுகள் கருப்பாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். உதடுகள் திடீரென்று கோவைப்பழம் போல சிவந்து போயிருக்கிறது அப்படின்னா உடலுக்குள் ஒவ்வாமை சார்ந்த காரணிகள் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அல்லது ஏற்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் மிகப்பெரிய அளவில் பெரிய நோய்களாக மாறும்போது அந்த பெரிய நோய்கள் இன்றைக்கு முதலில் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளாக இருப்பது ஒவ்வாமை தான். இந்த ஒவ்வாமையும் நாம் உணர்கின்ற வரை பெரியதாக முன்னாடியே நம்ம உடம்பில் இந்த உதடுகள் கோவைப்பழம் போல் சிவந்து போகிறத பார்க்க முடியும். நிறைய குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவைப்பழம் போல் உதடு சிவந்து போயிருக்கும். இது என்னன்னு நம்ம கவனிக்காமல் விடும்போது நாள் ஆக ஆக அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிரமம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். 5வது, உதடுகள் எப்பொழுதுமே ஒட்டிக்கொள்கின்ற ஒரு நிலையும், உதடுகளுடைய விளிம்பின் சொல்லக்கூடிய வாயுடைய 2 பக்கமும் வெண்மை நிறமான திரவம் கசிகின்ற அல்லது புண்கள் ஏற்படுகின்ற நிலையும் ஏற்படுது அப்படின்னா
உங்களுக்கு லூப்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முடக்குவாத நோய் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். இந்த லூப்பஸ் நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு முடக்குவாத நோய்களில் மிக மோசமான முடக்குவாத நோயாக பார்க்குறோம். 15-16 வயது வரை நமக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. ஆனால் நாள் ஆக ஆக அந்த சிரமம் அதிகமாகி உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தசைகளும் இழந்து போய், அந்த தசைகள் இழந்து போவதின் காரணமாக வாயை கூட திறக்க முடியாமல், கைகளை கூட விரிக்க முடியாமல் உயிரிழப்பை ஏற்படுத்துகின்ற நோயாகத்தான் இன்றைக்கு அந்த நோயை நம்ம பார்க்குறோம். இந்த லூப்பஸ் நோய் யாராவுக்கு ஏற்படுதுன்னா, இந்த உதடுடைய 2 பக்கத்திலும் வெண்மை நிறமாக உதடு ஒட்டி கொண்டு திறப்பதற்கே சிரமப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். உதடுடைய ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பார்த்துக்கலாம்? 5 அழகான வழிகள் சொல்லிக் கொடுக்குறேன். முதல் வழி, இரவு படுக்கும்போது சிறிதளவு விளக்கெண்ணெய் அல்லது சிறிதளவு நெய் எடுத்து அல்லது வெண்ணெய் எடுத்து இரவு உதடின் மேல் தடவுகின்ற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். இன்றைக்கி பெரும்பாலும் பல் வளர்க்குறோம், வாய் கொப்பளிக்கிறோம், நாக்கு க்ளீன் பண்ணுறோம், ஆனால் உதடை பெருசாக நம்ம யாரும் கவனிக்கிறதில்ல. ஆனால் உதடுடைய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காஃபி குடிக்கும்போது, டீ குடிக்கும்போது மட்டும் இல்லை, பேசுகிறதுக்கே உதடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லது. அதிகமான இரத்த ஓட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளில் ஒன்று உதடு. ஒரு சிறு கூசி குத்தினா கூட அதில் வருகின்ற இரத்தத்தை கட்டுப்படுத்த போராட வேண்டியிருக்கும். அவ்வளவு ஒரு மென்மையான ஒரு உறுப்பு. அப்போ அந்த உதடை காப்பாற்ற வேண்டும்னா ப்ரிவென்ஷனாக நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், இரவு படுக்கும்போது ஒரே ஒரு துளி நெய் அல்லது வெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் இதை உதடு மேலே லேசாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா, உதடில் இருக்கக்கூடிய இறந்த திசுக்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு உதடுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நன்றாக வருவதை பார்க்க முடியும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது, உதடுடைய ஆரோக்கியத்திற்காக மிக முக்கியமாக செய்ய வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்துக்கணுங்க. நான் திரும்ப திரும்ப என்னோடய டாக்கில் எண்ணெய் தேய்த்து குளிங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது உங்களுடைய வளர்சிதை மாற்றம் மாறும். உங்களுடைய வளர்சிதை மாற்றம் மாறினாலே உங்கள் உடம்பில் பெரிய ஆரோக்கியம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஆனால் அதை நம்ம செய்யாமல் முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மூல நோய் இருக்குன்னு நோய்கள் பின்னால் தான் ஓடுகிறோமே தவிர நம்ம யாருமே நோயை குணப்படுத்தி கொள்வது கிடையாது. அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, குறிப்பாக இன்றைக்கு உடலுடைய சூடு நம்முடைய உதடுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்ற குறைந்தது வாரம் ஒரு முறையாவது உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, புளிப்பு சுவைன்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும். இப்போது நம்ம உடம்பில் நிறைய இடங்களில் வியர்வை துவாரங்கள் இருக்கிறத பார்க்கலாம். தலையில் கூட வியர்வை துவாரங்கள் உண்டு, உள்ளங்கையில் கூட வியர்வை துவாரங்கள் உண்டு. ஆனால் வியர்வை துவாரங்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஒன்று தான் உதடு. அப்போ நமக்கு உதடில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை துவாரங்கள் குறைவாக இருக்கும்போது வேகமாக வெடித்து போகக்கூடிய ஒரு நிலை உதடுக்கு உண்டு. அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா அதற்கு சிறந்த உணவுகள் எதுனா விட்டமின் சி இருக்கக்கூடிய புளிப்பு சுவை சார்ந்த உணவுகள் தான். அதாவது புளிக்குழம்பு, புளி சாதம் சாப்பிடுவது உதடுக்கு பெரிய எதிரி. ஆனால் புளிப்பு சுவை இருக்கக்கூடிய எலுமிச்சை சாறு, ஆரஞ்சு பழம், சாத்துக்குடியெலாம் நம்ம சாப்பிட்றோன்னா அது உதடுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நான்காவது, உதடு வறட்சி வரும்போது அந்த தோலை பீத்து எடுப்பதுன்ற ஒரு குணம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். எப்போ பார்த்தாலும் உதடெல்லாம் காயமாக இருக்கும். என்னப்பா இவ்வளோ காயமாக இருக்குது, ஸ்கின்னு ட்ரையாக இருந்தது, நான் பிச்சு எடுத்துட்டேன்பாங்க. அது எவ்வளவு பெரிய தவறுனா, சில நேரங்களில் உடலில் ஏற்படுகின்ற அந்த ஒரு வீக்கமானது நம்முடைய முகத்துடைய அமைப்பையே மாற்றிடும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு உடலுடைய ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கணும். கடைசியாக நல்லா தூங்கணுங்க. யாருக்கெல்லாம் அழகான உதடு வேணும்? இந்த சினிமா நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா உதடுடைய அழகுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி கூட செய்து கொள்ளக்கூடியவர்களை பார்க்குறோம். ஆனால் இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அழகான உதடை நாம் சரி செஞ்சுக்கணுன்னா தூக்கமும் மிக முக்கியமானது தான். இன்றைக்கி யாரெல்லாம் பியூட்டி கான்ஷியஸாக இருக்கீங்க, யாரெல்லாம் எத்தனை வயசானாலும் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல அறிவு, நல்ல செல்வம் இருந்தால் போதுமா? பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய லட்சணம் நமக்கு வேண்டாமா? அதற்கு உதடு ரொம்ப முக்கியம். அந்த உதடை பேணி காக்க நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது சந்தேகம், கேள்விகள் இருந்தால் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேளுங்க. இதற்காக விடையளிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். தவறாமல் இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில், வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.